பிக் பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ரம்யா எலிமினேட் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அப்சரா அவங்களோட கதை சொல்ல போற டாஸ்க்ல எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா சொல்லி கலக்கிட்டாங்க. வேற லெவல் பண்ணிட்டாங்க மக்களே. அந்த ஸ்டோரியில என்ன சொன்னாங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். இன்னொரு பக்கம் புதிய கூட்டணி முயற்சியில் பார்வதி அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அடுத்து ரம்யாவோட டபுள் கேம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா நீ இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே. நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் லைக் பண்றேங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே. ஸோ அப்சராவோட ஸ்டோரி என்னன்னா சிம்பிளா அவங்களோட ஸ்கூல் அந்த கடந்த வந்த பாதையில பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரையும் எப்படி நடந்தது, அந்த டிரான்சிஷன் பீரியட் இருக்கு இல்லையா, அந்த டிரான்சிஷன் பீரியட்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு எல்லாரும் எமோஷன்ஸை வெளிப்படுத்துவாங்க. இந்த பொண்ணு ஒரு இடத்துல கூட தன்னோட எமோஷன்ஸை வெளிப்படுத்தல. அந்த பீரியடை வச்சு நான் ஒரு சீன் கிரியேட் பண்ணணும், அதுல ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணணும், அதன் மூலியமா எனக்கு ஒரு ஆடியன்ஸை கிரியேட் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் கூட அப்சராக்கு வரல. சிம்பிளா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் லைஃப்ல இருந்து காலேஜ் லைஃப் வரையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயம் வீட்டில் எப்படி பார்க்கப்பட்டது, வீட்டில் என்னை எப்படி அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டாங்க, ஒரே ஒரு செகண்ட் ஒரு நொடி என்னன்னா ஒரு செகண்ட்ல என்னை வீட்டில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான சுச்சுவேஷன், நான் வீட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறேன். அப்போ வந்து எங்கள் அண்ணன் இல்லை அவள் இங்கேயே இருக்கட்டும் நம்ம பார்த்துக்கலாம்னு அவங்க அண்ணன் சொல்ல, அப்புறம் அவங்க அம்மா வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்க, என்னை எல்லாருமே ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்லாம் நடந்ததுல, அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக என்னோட ஃபேமிலி தான் எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. பல பேருக்கு இந்த ஒரு விஷயம் இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்றதையும் நான் பார்த்துருக்கேன், அது எனக்கு புரிஞ்சிருக்குன்றதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க இன்டர்நேஷ்னலாக போயிட்டு கலக்கண ரீதியாக இருக்கட்டும், ஒருத்தன் நம்மளை ரிஜெக்ட் பண்றான், நீ அந்த ஒரு கேட்டகரி இருக்கிறதால நான் ரிஜெக்ட் பண்றேன், உன்னை செலக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னவனையும் அதே இதுல யார் ரிஜெக்ட் பண்ணாங்களோ அந்த இடத்துல வாக் பண்ணி அவங்களை வெற்றி பெற்றதா இருக்கட்டும்ன்ற மாதிரி பயங்கர இம்ப்ரெசிவா வேற லெவலா கதை சொன்னாங்க. அதுல குறிப்பா எங்க அம்மா தான் எல்லாமே காரணம், அவங்க இல்லைன்னா நான் இல்லை. ஸோ அவங்க ஒரே ஒரு என் பொண்ணு என்னதான் இருந்தாலும் என் பொண்ணு, இந்த ஒரு விஷயத்துக்காக நான் என் வயிற்றுல பிறந்த பொண்ணை நான் மாத்திக்க முடியாது, அவ என் கூட தான் இருப்பான்னு எடுத்தாங்களே, அந்த ஒரு முடிவு தான் பெரிய விஷயம். படிச்சவங்க கூட அந்த முடிவு எடுக்கிறதுக்கு தவிச்சிட்டு இருக்கும்போது படிக்காத எங்க அம்மா எடுத்து என்னை இவ்வளவு தூரம் பார்த்துக்கிட்டதே பெரிய விஷயம்னு ஒரு பாராட்டா சொன்னதுக்கு வேற மாதிரி அது ஒட்டுமொத்த வீடுமே எழுந்து நின்று கை தட்டி சல்யூட் பண்ணாங்க அவங்க அம்மாக்கு. ஸோ அப்சராவோட அவங்க அம்மாவுக்கு அந்த ஒரு பெருமை போய் சேரணும் அது அப்படின்றத பிக் பாஸ் குழுவும் சரி, இன்னொரு பக்கம் வீட்டாரமும் சரி கரெக்டா இருந்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி போய் சேர்ந்து இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் மக்களே. ஆனா எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா கொடுத்த டைம்ல ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா சொன்னது மட்டும் இல்லாம அதை அழகா எடுத்துட்டு போய் எப்படி கன்வே பண்ணுமோ அதையும் கன்வே பண்ணிட்டாங்க. நோ சிம்பத்தி நோ டிராமா அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போனது நல்லாவே இருந்துச்சு. அப்பதான் வியானா வந்து சொல்றாங்க, உன்னா மாதிரி இடத்துல இருந்து வேற யாரும் வந்திருந்தாலும் இதை வச்சு ஒரு பெரிய சீனோ ஒரு பெரிய டிராமாவோ இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, நீ எதையுமே கிரியேட் பண்ணாம ஃப்ரீயா விட்டதே நல்லதுதான் அப்படின்றத சொன்னது கரெக்டான விஷயம். அப்ப அப்சரா இந்த வாரம் நான் எலிமினேட் ஆயிரும் போல இருக்கு, ஸ்டோரி சொல்லிட்டேன், இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, மேபி நான் எலிமினேட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி வியானா கிட்ட சொல்லும் போது வியானா அதெல்லாம் இல்ல, வாய்ப்பு இல்லை, நீலாம் எலிமினேட் ஆக மாட்டேன், சான்ஸே கிடையாதுன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடக்குது. இது ஒரு பக்கம். அடுத்து கனி வந்து இதை வந்து ஒரு மாதிரி நினைச்சிருக்காங்க போல, வெளியே இருந்து போகும்போது ஆக்சுவலா இவங்க உள்ள இருக்காங்கன்னு தெரியாதான். அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டோரி எல்லாம் கேட்டவொன்னே செம்மையா இருக்குப்பா, நானும் என்னமோ நினைச்சேன் வேற மாதிரி அப்படின்ற மாதிரி கனியுமே அவங்க ஒரு 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 தாட் நினைச்சிருக்காங்கல்ல முன்னாடி, அந்த தாட்டு மாதிரி வேற மாதிரி ஒரு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன்ற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணி பேசின தருணங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. இது ஒரு பக்கமா. அடுத்து ஆதிரை பெட்ரூம்ல போயிட்டு இதுல வினோத் சொல்றாரு, என் டீமுக்கு வந்து நீ சொல்லி கொடுக்க வேண்டியதானே, இதெல்லாம் பண்ண வேண்டியதானேன்ற மாதிரி சொல்றாரு. நான் போய் சொல்லி கொடுத்தனே, அதெல்லாம் கேட்டாங்களா, அட்வைஸ் பண்ணதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்களா, எதுவுமே எடுத்துக்கல, இப்போ வந்து வாய் மட்டும் பேசிட்டு இருக்காரு வினோத்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதுல ஆதிரை இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, அது பொய், நான் வந்து அந்த டீமுக்காக விளையாடினேன், சூப்பர் டிலக்ஸாக தான் விளையாடினேன், எஃப்ஜே போட்டோலாம் அதான் எத்தனை போய் இது பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா நீ அந்த டீமுக்கு விளையாடினியா இல்ல உன் டீமுக்கு விளையாடினான்னு பாக்குற எங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இங்க வந்து ஒரு உருட்டுறாங்க பாருங்க, நியாயமா விளையாடினா இதெல்லாம் பொண்ண அப்படின்ற மாதிரி சொல்றதெல்லாம் பச்சை பொய், பொய்யிலும் பொய் பச்சை பொய் சொல்றது. இதையும் ஒரு பக்கம் அடுத்த வாரம் நான் வெளியே வந்துட போறேன்ற மாதிரி ஒரு பக்கம் ஆதரியும் கனிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ரம்யா வேற உடனே ஆமா அடுத்த வாரம் எலிமினேஷன்ல சேவ் ஆயிட்டேன்னா அடுத்த வாரம் அங்க இருந்து ஸ்வாப் பண்ணாங்கன்னா நான் வெளியே வந்துடுறேன், இங்க கூட வந்து இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்றாங்க. அப்ப உடனே யாரு கனி இங்கிருந்து பிரவீன்ராஜ் போறதுக்கு ரெடியா தான் இருக்காரு போலயே, ரொம்ப ப்ரிப்பேர்டாவும் ஃபோக்கஸ்டா இருக்காரு, அங்க போனா எல்லாமே கிடைக்கும்ல அப்படின்னும் போது அங்க போனாதான் தெரியும் என்னெல்லாம் கிடைக்கும் என்னெல்லாம் இருக்கும்ட்டு, இங்க இருக்கிறது கூட அங்க இருக்காது அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. இங்க ரம்யா பேசினாங்களா, இங்க ரம்யா என்ன பேசினாங்க, நான் இங்க வந்துடுறேன்னு சொன்னாங்க. அங்க போயிட்டு என்ன பண்றாங்கன்னா அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணலாம் வியானா, ஓட்டு போட்டுடலாம், நீ போட்டுரு, அப்புறம் வினோதனை போட்டுருவாரு, சுபிக்ஷா போட்டுருவாரு, நான் வாங்கிக்கிறேன் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்ற மாதிரி அங்க போய் பேசுறாங்க.
ஒண்ணு இங்க இருக்கிறத நான் அங்க போறேன்னு சொல்லணும், இங்க வந்து நான் அங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு வா 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 வான்ற மாதிரி கனியும் காத்து கொண்டிருக்கிறார்கள் ரம்யாவோட வருகைக்காக. அங்க என்ன பண்ற, நான் வரமாட்டேன் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னும் போது இதுதான் ஃபேக்கு. என்ன சொல்றேன்னா, இங்க அங்க ஒண்ணு பேசிட்டு இங்க வந்து மாத்தி பேசுறல, இது வந்து ஃபேக்கா தான் கருதப்படும், ஃபேக்கா தான் இருக்கப்படும் அப்படின்றதுதான் பாயிண்ட். ஸோ அதை மட்டும் ரம்யா மாத்திக்கிட்டா நல்லது. எப்பவுமே அது ரெகுலரா நடக்குது. இந்த வாரம் அப்பட்டமா நிறைய விஷயங்கள் வெளிப்படையா தெரிகிறது அப்படின்றது பார்க்க முடிஞ்சுச்சு. இது ஒரு பக்கம். அடுத்து வெளியே வந்து அப்சரா கிட்ட வந்து யாரு பேசுறாங்க, நம்ம பார்வதி. ஆனா பார்வதி ஒரு சைலண்டா ஒரு கேமை வேற மாதிரி நம்மளோட கருத்தை அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு அவனை எப்படி நாமினேட் பண்ண வைக்க வேண்டாம், நம்ம கிட்ட இருக்க கருத்தை அவங்க கிட்ட திணிச்சு விட்டுலாம், அவன் வேலையை பார்த்து பண்ற மாதிரி செம்மையா ஒரு சர்க்கிளா ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்றதையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அப்சரா கிட்ட போயிட்டு உன் ஸ்டோரிலாம் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது, இதே உன் இடத்துல இருந்திருந்தா இந்த ஒரு ஸ்டோரியை வச்சு நீ வேற மாதிரி சீன்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, வேற மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க, ஆனா நீ சூப்பரா ஹேண்டில் பண்ண, எதெல்லாம் சொல்லணுமோ அதை அழகா கன்வே பண்ணணும் போது அப்சரா சொல்றாங்க, நாங்க என்ன நினைச்சோங்க, எல்லாரும் எங்களா மாதிரி ஆட்களை வந்து ஒரு பொண்ணு மாதிரி அக்செப்ட் பண்ணி ஏத்துங்கன்றது தான் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த இடத்துல வந்து அது சொன்னதுல நான் பெருமை பண்றேன். இதன் மூலியமா சில மாற்றங்கள் நடந்தா எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்றதான் அவங்களோட எண்ணம். இப்ப அந்த மாற்றங்கள் நடந்துட்டு வருதுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. உடனே பார்வதி என்ன தெரியுமா, ஸோ இங்க பல பேர் இதை வச்சு ஒரு நீயாவது இந்த மாதிரி ஜெனியூனா இந்த மாதிரிலாம் இருக்க, பல பேர் இங்க வந்து அதை வச்சு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஒரு சிம்பத்தி மூலமாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க, சிம்பத்தி மூலியமாவே டிராவல் பண்றாங்க அப்படின்றது மட்டும் நம்மளால தெரிய முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இப்போ இது இங்க சொல்லிட்டாங்களா யாருக்கிட்ட, இது ரம்யாவை பத்தி தான் சொல்றாங்க, இங்க கன்வே ஆயிடுச்சு அப்சரா பத்தி. இதே ரம்யாவோட டாபிக் யார் யார்கிட்ட எல்லாம் பார்வதி சொல்லியிருக்காங்கன்னு ஒரு ட்ராக்கை மட்டும் எடுத்து பார்ப்போம்னு ட்ராக் வெரிஃபிகேஷன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரம்யாவோட பிளானை கண்டுபிடிச்சது அரோரா. அரோரா வந்து எஃப்ஜே கிட்ட சொன்னாங்க, எஃப்ஜேக்கு அது ஆதிராக்கோ ஏதோ ஒன்று தெரியுதுன்னு வச்சுங்க. அதே அரோரா இது ரம்யாவோட திட்டத்தை இவங்க கிட்ட பார்வதி கிட்ட சொன்னாங்க. பார்வதி கிட்ட இருந்து பார்வதி கிட்ட சொல்லும் போது கமருதீனும் கேட்டான். ஸோ 2 பேருக்கு போச்சு. அதே பார்வதி வந்து ஒரு பக்கம் யாருக்கிட்ட சொல்லியாச்சு, இவர்கிட்ட சொல்லியாச்சு, திவாகர் கிட்ட. பார்வதி அப்படியே கலை கிட்ட சொல்லியாச்சு. பார்வதி இப்ப அப்சரா கிட்ட சொல்லியாச்சு. இப்போ ஒரே ஆளு எல்லா இடத்துலயும் அப்படியே மாத்தி 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 இது பண்ணி அப்படியே ரம்யாக்கு எதிராக எத்தனை பேர் இப்ப திரும்பி இருக்காங்க. இந்த ஆங்கிள் ஒரு பாயிண்ட்ல ஒரு டவுட் வந்தாலும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்களா, இது அப்படியே கன்வெர்ட் ஆயிருக்கு. பாத்தீங்களா இல்லையா, இப்போ ரம்யாவை நாமினேட் பண்றது இத்தனை பேர் நான் செட் பண்ணிட்டேன், பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டேன்ற மாதிரி ஒரு கேமிங் விளையாட்டு இருக்காங்க. இது ஐ மீன் இது தப்பு சொல்ல முடியாது. அவங்க ஒரு பிளானை போட்டு ஸ்ட்ராட்டஜி போட்டு எல்லாருக்கிட்டையும் பரப்பி அதை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றது தான். அப்போ ஒரு விஷயம் சொல்றாங்க, நான் எலிமினேட் ஆகாம இது நீ எலிமினேட் ஆகக்கூடாது, நீ ஒன் ஆஃப் த பியூர் சோல், நீ எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்சு ரம்யா இந்த வாரம் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அப்சரா ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, நீங்க இப்படி வேணாலும் நினைச்சிட்டு இருக்கலாம், வெளியே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, நம்ம பேசின ஒரு 10 செகண்ட் கிளிப்பு போதும் நம்மளோட நேம காலி ஆகுறதுக்கு, அந்த 10 செகண்ட் கிளிப்பை போட்டு நம்மளை முடிச்சு விட்டுருவாங்க, அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னும் போது உடனே ஐயா பிக் பாஸ் ஐயா மன்னிச்சிருங்க மக்களே, பிக் பாஸே மன்னிச்சிருங்கன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல பார்வதி ஒரு விஷயத்த போடுறாங்க அந்த இடத்துல. ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க, அதனால எப்படியாவது காப்பாத்தி விட்டுருங்க, பார்த்து பண்ணிருங்கன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அடுத்து இப்போ திவாகர் மற்றும் இந்த மெய்யழகன் காம்போ நிறைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்காங்க. இதுல குறிப்பா மெய்யழகன் சீனா இவரு வினோத் சீல சொல்ல இவர் நடிக்கின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அதுல ஒரு குறிப்பா பார்வதியுமே காண்டாயிட்டாங்க. பார்வதியும் அப்சராவும் பேசிட்டு இருக்கும்போது நடுவுல திவாகர் வரை பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரா, அதுல மதுரை டைலாக்ல பேசும்போது பார்வதி உச்சகட்ட காண்டாயிடு கம்முன்னு போயிட்டாங்க. இது ஒரு கம்முன்னு சைலண்ட் ஆயிட்டாங்க. இப்படி ஒரு விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அடுத்து கலையரசன் கேப்டன்சி டாஸ்க் வந்துருச்சு. கலையரசன் அப்சரா மற்றும் பார்வதி பேசியிருக்காங்க போல ஏதோ பல விஷயங்கள் பின்னாடி உட்காந்து சபரியை பத்தியோ சில விஷயங்கள்லாம். அது அடுத்த அப்டேட்ல சந்திப்போம். பாய் கைஸ்.